இந்த சாப்டரில் எப்படி ஒரு லைட் அட்டாச் பண்ணலாம், ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண ஒரு காம்பவுண்ட் எப்படி ரெண்டர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் ஒன்று டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் மாடலிங்கில் உள்ள பாக்ஸ். ஸோ இதை எடுத்து உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது கிளிக் பண்ணிங்க. அடுத்தது உங்களோட கார்னர் பாயிண்ட். ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்து ஒரு சி என்டர். இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஸோ இதை எக்ஸ்ட்ரூட். எந்த ஃபேஸ் வேணுமோ அந்த ஃபேஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஃபேஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்க போகிறோம். ரெக்டாங்கிள். ஸோ இந்த வரைஞ்ச ரெக்டாங்கிளையும் எக்ஸ்ட்ரூடுங்கிற கமெண்ட் மூலியமாக ஸோ இதுக்கு திக்னஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸை ஆட் பண்ணிங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியல்ஸ் எதுவும் அப்ளை பண்ணாலும் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்மேட். ஸோ எந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை, இந்த காங்கிரீட் தேவைனாலும் காங்கிரீட் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு எது வேணாலும் வேறு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல்ஸ் ஸோ இந்த பாடிக்கு அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இதோட சைஸஸ் அண்ட் கலர்ஸை மாற்றிக்கிறதுக்கு பிளாக்ஸில் ரைட் கிளிக் எடிட். ஸோ இதில் பிக்சர்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள், உங்களோட இதோட எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதோட சைஸஸை மாற்றிக்கலாம். ஸோ ஆஃப்செட் ஆப்ஷன் மூலியமாக ஒரு சைஸஸ் ஜஸ்ட் ஒரு 10. ஸோ லிங்க் கொடுத்துருங்க. ஸோ இங்கே உள்ளதும் 10. ஸோ இந்த நீங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்தது கீழே உள்ளதுக்கு வேறு மெட்டீரியல்ஸ் எதாவது அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ செராமிக் இல்லை டிஃபால்ட் ஸோ எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கும். ஸோ இங்கே எது மெட்டல்ஸ் அலுமினியம் சைஸில் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு அலுமினியம். ஸோ ஃப்ளோரிங், இது ஒரு ஃப்ளோரிங் மாதிரி காமிக்கலாம்னு உங்களால் ஃப்ளோரிங் மாதிரி காமிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளதை நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சேஞ்ச். ஸோ இந்த ஆப்ஷனில் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட எடிட் சைஸ் எடிட் பண்ணுறதுக்காண்டி எடிட் என்டர். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இது சேஞ்ச் ஆகி ஸோ இதை டபுள் கிளிக். ஸோ இதோட சைஸஸ் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஸோ 20 சென்ட் தேவையில்லை, உங்களுக்கு தேவை ஜஸ்ட் ஒரு 10. ஸோ 10 சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ செட்டின்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட கலர், அதாவது இந்த வுட்டோட கலரை உங்களால் மாற்றிக்கணும் அப்படினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ செட்டின் ஆஃப் பண்ணிட்டா இதில் உள்ள டிஃபால்ட் கலர். ஸோ கிளிக் பண்ணி உங்களால் அந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபினிஷிங் லெவல் அண்ட் யூஸ்டு ஃபார் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்தப்பல அது சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இல்லை இதோட டோட்டல் கலரையே மாற்றுறேன், இந்த வுட்டோட கலரையே மாற்றுறேன், டின்னுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் தேவையில்லாத இந்த மெட்டீரியல்ஸ், ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணலை, ஐஎஸ்எம் வைஸ் ஸோ இதையும் யூஸ் பண்ணலை, அதனால் ரைட் கிளிக் பர்ச் ஆல் அன்யூஸ்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதில் எப்படி லைட்டிங் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அது விஷுவலைஸுங்கிற டூல் பாரில் லைட்ஸ். ஸோ லைட்ஸோட ஷார்ட்கட் கீ என்னென்னா LIGHTs. ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்கள் லைட்டை டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சாதாரண லைட் ஆட் பண்ணும்போது மற்ற எல்லாத்தையும் இதை ஆஃப் பண்ண சொல்லும். ஸோ டர்ன் ஆஃப் டிஃபால்ட் லைட்டிங். ஸோ டிஃபால்ட்டாக இந்த பேக்ரவுண்ட் தெரியறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த டிஃபால்ட் லைட்டிங். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா இடமும் பிளாக் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல லைட்டிங் செட் பண்ணீங்களோ அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வெளிச்சமாகவும் தெரியும். ஸோ இல்லை டேரெக்டாக இங்கே எடுத்துக்கனாலும் இங்கே எடுத்துக்க முடியும். ஸோ இது பாயிண்ட் லைட். ஸோ நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் பிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் லைட், அதாவது அந்த டார்க்னஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்பாட், அதாவது ஒரு சைஸஸ் ஏரியாவை பவுண்டரியை பேஸ் பண்ணி நீங்கள் லைட் ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்பாட் லைட்டும். ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வியூ ஃபுல்லாக உங்களுக்கு லைட் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் லைட்டும் கிரியேட் ஆகும். ஸோ வெப் லைட், நீங்கள் கிளிக் பண்ணுற பாயிண்ட் மட்டும் அது டார்க்காக இருக்கணும் இல்லை பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த வெப் லைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் லைட் எடுத்துக்குவோம். ஸோ ஸ்பாட் லைட் எடுத்துக்கும் போது டர்ன் ஆஃப் ஆல் அதர் லைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்பாட் லைட்ஸ் எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கார்னரை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இது ஃபோக்கஸிங் டைரக்ஷன். ஸோ எந்த பக்கத்து ஃபோக்கஸ் பண்ணணும், டார்கெட் F8 ஆன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும், அடுத்தது எந்த இடத்துல டார்கெட் பண்ணணும் அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லைட்டோட நேம், ஸோ எந்த நேமில் இந்த லைட் சேவ் ஆகணுங்கிறத செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பாட் லைட் இதை 1 இல்லை info 1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன், என்டர். ஸோ அதுக்கப்புறம் இதோட இன்டென்சிட்டி ஃபேக்டர், ஸோ எந்த அளவுக்கு இன்டென்சிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேக்டர் வைஸ், அதாவது ரேஷியோ வைஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு 10 செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் ஸோ ஆன் ஆஃப் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் தெரியும், இது ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமா, நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க இந்த லைட் டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கணுமா ஆஃப் ஆகணும் செட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் நிறைய லைட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சில லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம், சில லைட்டை ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்பவுமே ஆனில் இருக்கட்டும். ஸோ அது உள்ளது ஃபோட்டோமெட்ரிஸ். ஸோ ஃபோட்டோமெட்ரிஸ் ஆப்ஷன் மூலிமா உங்களோட இன்டென்சி அதோட கலரை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த கலரை மாற்றிட்டு அதோட இன்டென்சியை மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக இதில் ஒயிட் கலர் லைட் தான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதோட கலரை மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோமெட்ரிக்கில் வந்து கலர், ஸோ என்டர். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கலர்ஸ் எப்போவுமே நீங்கள் நம்பர் வைஸாக தான் கொடுக்க முடியும். என்டர். ஸோ எக்ஸீட்டுக்காண்டி எக்ஸ் என்டர். ஸோ அடுத்த ஆப்ஷன் ஹாட்ஸ்பாட். ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட் லைட் எடுத்ததுனால அந்த ஹாட்ஸ்பாட்டோட ரேஞ்ச் எவ்வளவு, ஸோ எந்த ஆங்கிளுக்கு அந்த ஹாட்ஸ்பாட் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ ஹச் என்டர். ஸோ ஹாட்ஸ்பாட் ஆங்கிள் 45. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்க அந்த லைட்லேருந்து 45 டிகிரிக்கு ஒவ்வொரு ரேஸும் ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி ட்ராவல் ஆகிறப்ப அது எவ்வளோ பவுண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த அளவு பவுண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 30. ஸோ ஷேடை உங்களுக்கு தெரியணுமான்னு நீ ஷேடை செட் பண்ணிக்க முடியும். ஃபில்டர் கலர், சில கலர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே ஃபோக்கஸ் ஆகிறப்ப சில கலர்ஸ் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த கலர்ஸ் தேவையில்லைன்னா இந்த ஃபில்டர் கலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்டர். ஸோ மற்ற எல்லா லைட்டும் கிரியேட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் மேலே இதை அப்ளை பண்ணதுனால இங்கே தெரியுது. ஸோ இதோட பொசிஷனை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரோ மார்க்கை, அதாவது இந்த 3D ட்ராக்கரை யூஸ் பண்ணி உங்களோட பொசிஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கிளிக். ஸோ லைட்டு வேணாலும் நீங்கள் ரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் எப்பவுமே மாறாது. ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் வச்சு ஆங்கிள் 30ன்னு செட் பண்ணிங்களோ அந்த இடத்துல மட்டும் தான் 30 இருக்கும். ஸோ ரைஸ் ஆக இந்த ஆங்கிளும் ட்ரேஸ் ஆகும். ஸோ இதோட டயமீட்டரை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே ட்ராக் பண்ணும்போது இதோட டயமீட்டர் சின்னதாகுது. அதே மாதிரி இதோட டயமீட்டரும் உங்களுக்கு சின்னதாகும். ஸோ இந்த பக்கத்து இது எவ்வளவு மூவ் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த லைட்டை மூவ் பண்ணாலும் அங்கே உள்ள அந்த சென்டர் பாயிண்ட், டார்கெட் பாயிண்ட் அங்கே தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த டைரக்ஷன். ஸோ நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ண லைட்டு கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் கிரியேட் ஆகும். ஸோ எஸ்கேப். ஸோ இந்த இதில் வேறு எதுவும் நீங்கள் பிக்சர் ஆப் பண்ணாலும் அந்த பிக்சர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காண்டி ஆர்மேட். ஸோ அதில் எதுவும் பிக்சர் ஆட் பண்ணி புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மெட்டர் நியூ ஜென்ரிக் மெட்டீரியல். ஸோ இந்த இதில் ஒரு பிக்சர்ஸ். ஸோ இந்த கார் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார் பிக்சரோட சைஸஸ் அண்ட் அவரோட டைமென்ஷனை மாற்றிக்கலாம். அவரோட எடிட்டிங்ஸும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ அதோட எடிட்டிங் ஸ்கேலில் ஜஸ்ட் ஒரு 6 என்டர். ஓகே. ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ரிவியூ பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல்ஸை இந்த ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சாலிட் எடிட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக ஃபேஸ் ஆக்டிவேட் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபேஸில் உள்ள மெட்டீரியல், ஸோ எந்த ஃபேஸை நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ணுமோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இதோட நேம் டிஃபால்ட் ஜென்ரிக். டிஃபால்ட் ஜென்ரிக் ஆப்ஷன் மூலியமாக இந்த மெட்டீரியலை மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண கார் அங்கே தெரியுது. ஸோ இதோட பொசிஷனை இந்த ஆப்ஷன் மூலியமாக மாற்றிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட சைஸஸ் இல்லை இமேஜோட பிரைட்னஸை மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை பொசிஷன். ஸோ எந்த டேரக்ஷனில் மாறணுமோ அதை செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 3. ஸோ இந்த சைடு மூவ் ஆகிட்டு ஸோ திரும்பி இதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு ஸோ இதோட சைஸஸை நீங்கள் 1 செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டரில் பொசிஷன் ஆகும். ஸோ சைஸஸ் நீங்கள் மாற்றணும், இல்லை சைஸை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட சைஸை 2ன்னு செட் பண்ணிக்குவோம். ஸோ இதோட சைஸஸ் 2ன்னு செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பொசிஷன் எந்த சைடு மூவ் ஆகணுமோ மூவ் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்டர். ஸோ கரெக்டாக பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ். ஸோ ஆர்மேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸில் இங்கே என்னென்ன தெரியுதோ அது மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பாட் லைட் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்பாட் லைட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ஸோ பாயிண்ட் லைட், டிஸ்டன்ஸ் அண்ட் வெட்ஜ். ஸோ டிஸ்டன்ஸ் லைட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்.
ஸோ அலோ டிஸ்டன்ஸ் லைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது லைட் டைரக்ஷன். ஸோ எந்த டைரக்ஷன் லைட்டு ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை கேட்கும். ஸோ இது உங்களோட லைட் டைரக்ஷன். ஸோ F8 ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் இன்க்ளைண்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இதில் இன்டென்சிட்டி ஃபேக்டர் எல்லாமே தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்சிட்டி ஃபேக்டர் ஜஸ்ட் 1. ஓகே. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது ஸோ ஆர்ஆர் என்டர். ஸோ ரெண்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ மற்ற எல்லா இடமும் பிளாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கிளியர் பண்ண இடம் மட்டும் உங்களுக்கு கலராக தெரியுது. ஸோ இந்த இதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் லைட் ஆக்டிவேட் பண்ணதால இந்த இடமும் மங்கலாக இருக்குது. ஏன்னா இதோட இன்டென்சிட்டி நீங்கள் கம்மி பண்ணி செட் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்டன்ஸ் லைட்டால் தெரியுது. ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஸ்பாட் லைட் அதாவது ஹாட் ஸ்பாட்னால தெரியுது. ஸோ இதை மூவ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் அந்த கலர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண டெக்ஸ்டோட உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ எஸ்கேப். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான லைட்ஸ். ஸோ பாயிண்ட் லைட்ஸ்னால் நீங்கள் வைக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் தான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். ஸோ வெரிச் லைட்டுங்கிறது அந்த என்டையர் சர்ஃபேஸ் உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்டோட ஷேடோ உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமாங்கிறதா இந்த ஷேடோஸ். ஸோ நோ ஷேடோங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்கள் லைட்டோட ஷேடோ உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்கே லைட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும் போது இதோட ஷேடோ உங்களுக்கு இதோட பேக்ரவுண்டில் தெரியும். ஸோ கிரவுண்ட் ஷேடோஸ். ஸோ கிரவுண்ட் ஷேடோ தெரியணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரவுண்ட் ஷேடோ அப்படிங்கிறது ஸோ இந்த லைட்டுக்கு டெவலப் ஆகிற ஃபோக்கஸ். ஸோ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் லைட் நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. அந்த லைட்னால இந்த ஷேடோ உங்களுக்கு டெவலப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல உள்ள ஷேடோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நோ ஷேடோஸ். ஸோ ஃபுல் ஷேடோ. ஸோ ஃபுல்லாக ஷேடோவாக கிரியேட் ஆகும்னா ஃபுல் ஷேடோ கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹாட் ஸ்பாட் எங்கெல்லாம் கிரியேட் ஆகுதோ அதுக்கு பேக் சைடில் உள்ளது உங்களுக்கு ஷேடோவாக கிரியேட் ஆகும். ஸோ எப்போயுமே இதை நோ ஷேடுன்னு செட் பண்ணிங்க. ஸோ ஃபுல் ஷேடோ எப்போவுமே அதோட பேக்ரவுண்டில் இன்னொரு பிக்சர் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகக்கூடியது. ஸோ நோ ஷேடோ. ஸோ எந்த ஷேடோ உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று டெவலப் பண்ணிக்க போகிறோம். பாக்ஸோட ஹைட் இங்கே டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ டிஃபைன். அடுத்தது பாலிசாய்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதோட சைட் வால் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்டிஃபைங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த சைட் வாலோட பேஸ் பாயிண்ட் ரைட் சைடு தான் இருக்கணும். என்டர். ஸோ உங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த கார்னர் பாயிண்ட், இங்கே உள்ள இந்த கார்னர் பாயிண்ட், அகைன் இந்த கார்னர். ஸோ இது மாதிரி வால் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே எதுவும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஸோ டாப்பை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டாப்பில் ஒரு சர்க்கிள். சர்க்கிளோட ரேடியஸ் ஜஸ்ட் 2. ஸோ அடுத்தது இன்னொரு சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கணும். ஸோ ரேடியஸ் ஒரு 0.5. ஸோ ஐசோமெட்ரிக்னு மாத்திரேன். ஸோ இதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணி மேலே வச்சுக்க போகிறோம். ஸோ மூவ் என்டர். ஸோ எந்த பாயிண்ட்டை பொறுத்து மூவ் பண்ண போங்களோ அதை கேட்கும். ஸோ இதை சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வெர்டிகலாக ஒரு ஹைட். ஒரு 1.5. அடுத்து இந்த சர்க்கிள் மூவ் என்டர். ஸோ அதே மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி 1.5. ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூட் EXT என்டர். ஸோ இந்த சர்க்கிளை ஸோ டாப் சைட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பாட்டம் சைடு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ திக்னஸ் எவ்வளோ செட் பண்ணிங்க. ஸோ திக்னஸ் 0.2. இதை சரியாக விஷுவல் பண்ணுறதுக்காண்டி விஷுவல் ஸ்டைலில் 2D ஒயர் ஃப்ரேம். ஸோ அதுக்கப்புறம் இதை கிளிக் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த பாடி முடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது விஷுவல் ஸ்டைல் ரியலிஸ்டிக் மெத்தடில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது எக்ஸாக்டாக கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள் அரே, அதாவது 3D அரே. என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட அரே பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். என்டர். அடுத்தது போலார் மெத்தட். ஸோ ஒரு பாயிண்ட்டை பொறுத்து இதை சுற்றி வர போகிறதுனால போலார் மெத்தட். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை கேட்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒரு 3. என்டர். ஸோ அந்த 3யும் 360க்கு ஃபில் ஆகணும். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் அரே ஆப்ஜெக்ட், அதாவது ரொட்டேட்டிங் அரே ஆப்ஜெக்ட். ஸோ சுத்தணுமா இல்லை வேணாமான்னு கேட்குது. ஸோ எஸ். ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கு நேராக உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே. நீங்கள் சொன்ன சைஸுக்கு இது கிரியேட் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மெட்டீரியல் செட் பண்ணி அதை எப்படி ரெண்டர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விஷுவலைஸில் மெட்டீரியல். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணுமோ அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே உள்ள ஃப்ளோரிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இதில் இந்த மெட்டீரியலை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஸோ இந்த ஃப்ளோரிங்காண்டி ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த ஃப்ளோயிங் செட் ஆனதுக்கப்புறம் உங்கள் சைடு வால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ சைடு வால் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன தேவையோ ஸோ அதை பிக்சரையும் ஆட் பண்ணிக்க முடியும், இல்லை டெக்ஸ்டையும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெக் பெயிண்ட் மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பெயிண்ட், ஸோ இந்த லெக்குக்கு இந்த பெயிண்ட், ஸோ அதே மாதிரி அகெயின் இந்த லெக்குக்கும் அதே பெயிண்ட், ஸோ இந்த லெக் அதே பெயிண்ட். ஸோ இது குளோபல், அதாவது இந்த சர்க்கிள் குளோபலாக க்ரியேட் ஆகட்டும். அடுத்து இந்த உள்ள லெக் தான் உங்களுக்கு பிங்க் கலராக மாறணும். ஸோ மேலே உள்ள இது டிரான்ஸ்பரன்சி அப்ளை ஆகணும் அப்படின்னாலும் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ கிளாஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஸோ இதில் உள்ள இந்த கிளாஸுங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க போகிறோம். ஸோ கிளாஸில் எந்த மாதிரி வேணும், ஸோ எந்த மாதிரி கிளாஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ், ஸோ உங்களுக்கு கிளாஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இல்லை வேறு மேலே வேறு பிக்சர்ஸ் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வேணும், ஸோ அந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ரெட் கலர் கிளாஸ் வேணால் ரெட் கலர் கிளாஸ், இது டிரான்ஸ்பரன்சி கிளாஸ். ஸோ இது மாதிரி தனி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ சைடு வால் வேணும்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைடு வாலுக்கும் வெவ்வேறு நீங்கள் ஆட் பண்ண அப்படின்னா ஃபேஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே என்ன வேணாலும் ஆட் பண்ணீங்க, பட் அவரோட நேமை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அந்த நேமை பொறுத்து தான் நீங்கள் இதை செட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டோனுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டோன், ஸோ ரைட் கிளிக் ரீநேம். ஸோ இது நேம் நான் 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வேறு எதுவும் நீங்கள் சைடு வால் செட் பண்ணணும், அது வேலை அதை ஆட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ரீநேம். ஸோ இதில் 2ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் பிக்சர்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா பிக்சர்ஸ் மெட்டீரியல் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நியூ மெட்டீரியல்ஸ், அதில் நியூ ஜென்ரிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அதில் உள்ள இந்த இமேஜின் ஆப்ஷன் மூலியமாக உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இமேஜ் உங்களுக்கு வாலில் கிரியேட் ஆகணுமோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்க, ஓப்பன். ஸோ அதோட சைஸஸ், ஸோ சைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, கேன்சல். ஸோ இதோட நேம் ரைட் கிளிக் ரீநேம், இதோட நேம் 3ன்னு செட் பண்ணிக்க போகிறோம். 3 என்டர். ஸோ க்ளோஸ். ஸோ சாலிட் ஃபேஸில் அது சாலிட் எடிட். ஸோ அதில் உள்ள ஃபேஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக மெட்டீரியல், ஸோ எந்த ஃபேஸுக்கு மெட்டீரியல் ஆட் ஆகணும், ஸோ இதில் உள்ள இந்த ஃபேஸுக்கு ஆட் ஆகணும். அது சேம் வைஸ் இந்த ஃபேஸுக்கும் ஆட் ஆகணும். என்டர். ஸோ என்டர் த நியூ மெட்டீரியல் நேம். ஸோ 1ங்கிற மெட்டீரியல் தான் இதில் ஆட் ஆக போகுது. ஸோ நீ அப்ளை பண்ண 1ங்கிற மெட்டீரியல் இதில் ஆட் ஆகிடும். ஸோ அதை இந்த ஃபேஸுக்கு ஆட் பண்ணாலும் அதே சாலிட் ஃபேஸ், சாலிட் எடிட், அதில் உள்ள ஃபேஸுங்கிற ஆப்ஷன் எடுத்து அதில் மெட்டீரியல். ஸோ எந்த ஃபேஸுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணுமோ அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணிங்க, என்டர். ஸோ 3ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த மெட்டீரியல் இங்கே ஆட் ஆகிரும். ஸோ இப்போ தான் இதை நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் எங்கே அப்ளை பண்ணிங்களோ அதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க. ஆர் மேட்னு டைப் பண்ணி இந்த மெட்டீரியல் பாக்ஸ் போயிடும். அதில் இதுதான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் எடிட். ஸோ இதை மூவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் உள்ள சைஸஸை மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ எந்த சைஸஸை மாற்றணும். ஸோ 12ங்கிறது பெருசாக இருக்குது, அதனால் இதை ஜஸ்ட் ஒரு 5ன்னு செட் பண்ணிக்க போகிறோம். 5. ஸோ எகெயின் இது பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 2ன்னு செட் பண்ணீங்க. ஸோ 2ன்னு சேஞ்ச் ஆகிரும். ஸோ சைஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் அலைன் பண்ணணும், பொசிஷன் பண்ணணும்னா இந்த பொசிஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகிட்டு. ஸோ இக்கிட்ட தனி ஸ்டைல்ஸ், இக்கிட்ட தனி ஸ்டைல்ஸ். ஸோ இதோட சைஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் அதே கண்டிஷன். ஸோ ஆர்மேட் என்டர். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ், ஸோ இதுக்கு போல் நீங்கள் வேறு மெட்டீரியல் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சைஸை மாற்றி பார்ப்போம். ரைட் கிளிக் எடிட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட எடிட் டேபிள்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதோட சைஸஸ், ஸோ சாம்பிள் சைஸ் 13 இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை ஒரு ஜஸ்ட் ஒரு 10. ஸோ க்ளோஸ். ஸோ இந்த வெட்டரி விண்டோயை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த காம்பவுண்ட்ஸை எப்படி ரெண்டர் பண்ணலாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டரிங் பண்ணால் எப்படி என்னென்ன செட்டிங் கொடுத்து ரெண்டர் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் கிரியேட் ஆகுன்னு பார்த்துடலாம். ஸோ ரெண்டருங்கிற ஆப்ஷன் உங்களோட விஷுவலிஸ்டோட மெனுவில் கடைசி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டர். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டர் டு சைஸ். ஸோ நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது எந்த சைஸுக்கு இது ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறத இதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மேனுவலாக இந்த செட்டிங்கை போடணும் அப்படின்னா மோர் அவுட்புட் செட்டிங். ஸோ வேறு எதுவும் செட்டிங் கொடுத்துக்க முடியும் இந்த ஆப்ஷன் மூலியமாக. ஸோ இந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைஸ் உங்களுக்கு இதில் செட் ஆயிரும். ஸோ ரெண்டு சைஸ் செட் ஆனதுக்கப்புறம் இது எவ்வளோ குவாலிட்டியில் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறத ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை அண்ட் காஃபி பிரேக் குவாலிட்டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி ரேஞ்ச் கிடைக்கணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ லோ லெவல்லேருந்து இது போக இது உங்களோட குவாலிட்டி கிரியேட் ஆகும். ஸோ எப்பவுமே ஹை குவாலிட்டி இப்போக்கி செட் பண்ணிக்க போகிறோம்.
அடுத்து ரெண்டர் விண்டோ. ஸோ எந்த இடம் உங்களுக்கு ரெண்டர் ஆகணும், ஸோ இந்த பேஜில் எந்த இடம் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டர் விண்டோ ஆப்ஷன் மூலிமா சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது விண்டோ. ஸோ உங்களுக்கு சிங்கிள் விண்டோ நீங்கள் மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் விண்டோ ஆப்ஷனை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள வியூ போர்ட் அப்படிங்கிறது இந்த விண்டோவில் நிறையா வியூ போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் எந்த மாடல் உள்ள வியூ உங்களுக்கு ரெண்டர் ஆகணுமோ அதை நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வியூ போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வியூ போர்ட். ஸோ இது ஒரு வியூ போர்ட் இருக்கிறதுனால இந்த வியூ போர்ட் கேட்குது. சப்போஸ் நீங்கள் 2-3 வியூ போர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வியூ போர்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒரு ரீஜன், ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும், அதாவது பவுண்டரியில் மட்டும் ரெண்டர் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இந்த ரெண்டர் இன் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் எவ்வளோ நீங்கள் அப்புறம் சொல்லிக்கலாம். ஸோ இதான் ரெண்டர். ஸோ ரெண்டர் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டருங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ரெண்டு என்வரான்மெண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் இன்னொரு பிக்சரை வச்சு அதை ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது ரெண்டர் விண்டோ. ஸோ டேரெக்டாக நீங்கள் ரெண்டர் விண்டோவை ரன்னிங் பண்ணணும் அப்படின்னா ரெண்டர் விண்டோ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக போய் ரெண்டரிங் ப்ராசஸ் இங்கே ரெண்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரெண்டரிங் ப்ராசஸ், ஸோ ரெண்டரிங் எப்படி ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ நேரம் என்ன பேலன்ஸ் டைம் இருக்குங்கிறத இங்கே காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த ரெண்டர் ஆப்ஷனை கமெண்ட் மூலியமாக எடுக்கிறதுக்கு RR, ஸோ ரியல் டைம் ரெண்டரிங் என்டர். ஸோ நீங்கள் இதை ரீஜன் செட் பண்ணதுனால இங்கே கேட்குறது பிக் கிராப் விண்டோ. ஸோ நீங்கள் எந்த பாக்ஸ் போடுறீங்களோ அந்த பாக்ஸில் உள்ள பகுதி மட்டும் தான் உங்களுக்கு ரெண்டர் ஆக போகுது. ஸோ இதே நீங்கள் ஃபுல் விண்டோ ஃபஸ்ட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த விண்டோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெண்டர் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி RR என்டர். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ரெண்டர் ப்ராசஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ கீழே உங்களோட லெவல்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸில் உங்களோட பர்சன்டேஜ், ஸோ எந்த அளவு உங்களோட ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ரெண்டர் ஆகிட்டுங்கிறத கீழே காமிக்கும். ஸோ இதை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த திட்டம் உங்களோட ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்டெப் எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு, ஸோ அந்த ஸ்டெப் காமிக்கும். ஸோ அந்த ஸ்டெப் ஃபஸ்ட் உள்ள ரன்னிங் அப்படிங்கிறது லெவல் 3. ஸோ லெவல் 3 அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ். ஸோ ஃபுல் ப்ராசஸும் எவ்வளோ நேரத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே உள்ள ரேஞ்ச் கிரியேட் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னா உங்களோட ரெண்டர் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ உங்களோட காமன் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பிக்சரை உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் சேவ். ஸோ நீ கிரியேட் பண்ண இமேஜ் ஃபைலை ஒரு பிக்சர் ஃபைலாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன மெத்தடில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது PMP, TGA, TIFF அண்ட் JPG ஃபைல் அண்ட் PNG ஃபைலாக உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ JPG, ஸோ ஒரு நேம் ஸ்டூல்னு கொடுத்து ஒரு நேம் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஸ்டூலாக சேவ் ஆகிரும். ஸோ சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸ் எவ்வளோ குவாலிட்டியில் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ 100%, ஸோ 90% வேணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண உங்களோட ஃபைல் சைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட் உள்ளது டிராஃப்ட், அதாவது லோ குவாலிட்டி ஆகும். ஸோ போக பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதை ஜூம் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டர் விண்டோலேயே வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜூம் ஆப்ஷன். ஸோ அது ஸ்க்ரோல் பட்டன் மூலிமா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர், ஸோ இந்த பிக்சரை நீங்கள் ரெண்டானதுக்கு அப்புறம் பிரிண்ட் எடுக்கணும். ஸோ எந்த லெவலில் வச்சு பிரிண்ட் எடுக்கணுமோ அதை சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இந்த அளவு இருக்கணும். ஸோ இது அப்படியே பிரிண்ட் எடுக்க அப்படின்னாலும் பிரிண்ட். ஸோ பிரிண்ட் கொடுத்துருங்க. உங்களோட பிரிண்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ எந்த பிரிண்ட்டு நீங்கள் இதில் செட் பண்ணிங்களோ அந்த பிரிண்ட் படி இது டேரெக்டாக 3D மாடலிங்காக பிரிண்ட் ஆகிரும். ஸோ கலர் எதுவும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கலரோட சேர்ந்து சேவ் ஆகும். ஸோ இந்த கடைசி உள்ள ஆப்ஷன் ரெண்டர் கேன்சல். ஸோ ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது உங்களோட இந்த ப்ராசஸை கேன்சல் பண்ணுறது உள்ள ஆப்ஷன் தான் இந்த ரெண்டர் கேன்சல். ஸோ சேவ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டரில் போய் அதில் டாக்குமெண்ட்ஸ்ங்கிற ஆப்ஷனில் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்டூல். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ இதில் உள்ள ரெண்டர் வியூ போர்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த ஸ்க்ரீனை அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டர் பண்ண முடியும். ஸோ வியூ போர்ட். ஸோ வியூ போர்ட்னு செட் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூ போர்ட் தான் நீங்கள் ரெண்டர் பண்ண போகிறீங்க. ஸோ ஆர்ஆர் என்டர். ஸோ இந்த வியூ போர்ட்லேயே, அதாவது இந்த விண்டோலேயே வச்சு உங்களோட ரெண்டர் கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டானதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாகவும் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆட்டோகேட் பேஜோடையே உங்களுக்கு ஒரு பிக்சர் ஃபைல் வேணும் அப்படின்னா ஸோ இப்படியே ரெண்டர் பண்ணி ஸோ இந்த பிக்சரோட சேர்த்து உங்கள் ஆட்டோ ஃபைலை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஸ் எஸ்கேப் டு அபவுட் ரெண்டர். ஸோ இந்த ரெண்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆப்ஷன் ரீஜியன். ஸோ இந்த விண்டோவில் பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் நீங்கள் ரெண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரீஜியனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜியனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டர் கொடுக்கும்போது, அதாவது ஆர்ஆர் என்டர். ஸோ பிக் த கிராப் விண்டோ டு ரெண்டர். ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட் பிக் பண்ணணும். ஸோ அந்த விண்டோக்குள்ள மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைல் மட்டும் தான் உங்களுக்கு ரெண்டர் ஆக போகுது. ஸோ பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நீங்கள் ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டரின் ரீஜனுங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ மற்றதான் நார்மலாக நீங்கள் கிரியேட் பண்ண மெத்தட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட பாக்ஸுக்குள்ளே உள்ள மெட்டீரியல்ஸ் மட்டும் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ இங்கே ரெண்டு இதுவும் ஈக்குவலாக வந்துட்டோம்னா ரெண்டின் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி அர்த்தம். ஸோ இதான் உங்களோட ரெண்டின். இதை நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டர் ப்ராசஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகே. ஸோ எந்த பொசிஷனில் உங்களுக்கு பிக்சர்ஸாக வேணுமோ அந்த பொசிஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுங்கிற ஆப்ஷன், அதாவது ரியல் டைம் ரெண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரெண்டர் பண்ணதை நீங்கள் பிக்சராகவோ இல்லை வேறு ஃபார்மட்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ரெண்டர் என்வாயன்மெண்ட். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு செட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி ரெண்டர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டர் என்வாயன்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ இந்த டேபாகான் மூலியமாக பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர்ஸ் செட் பண்ணிக்க முடியும். ஸோ என்வாயன்மெண்ட் உங்களுக்கு ஆஃபில் செட் ஆகிருக்கு. ஸோ இது ஆன் பண்ணுறதுக்கு ஆன். ஸோ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேக்ரவுண்டில் இல்லாமல் இதோ ஷாப் ஹைலைட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எந்த அட்மாஸ்பியரில் இருந்தால் உங்களுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் லைட்டிங். ஸோ லைட்டிங்கை நீங்கள் போய் தனியாக செட் பண்ணாமல் இந்த இமேஜ் பேஸ்ட் லைட்டிங் ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடில் இந்த லைட் செட் பண்ணிக்கிறது. ஸோ கிரிட் லைட்ஸ் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் கிரியேட் ஆகும். ஸோ இந்த லைட்ஸ் வேண்டாம், வில்லேஜ் ஃபார்ம் லைட்னா இந்த வில்லேஜ் ஃபார்மிங் லைட். ஸோ லைட்டிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த என்வாயன்மெண்ட்டை மாற்றுறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் பேஸ்டு லைட்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரை லேக் பெட் அப்படிங்கிறப்ப அந்த ஆப்ஷன் எப்படி கிரியேட் ஆகணும்னு பார்த்துங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் இங்கே உங்களுக்கு பிரிவாக காமிக்கும். ஸோ வில்லேஜ் மெத்தடில் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ரைட்டு மங்களாவது. ஸோ வார்ம் லைட், சாஃப்ட் லைட். ஸோ ப்ரீ டிஃபைன் வச்சுருக்க லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ரொட்டேஷன் பண்ணணும், ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனை. ஸோ என்வாயன்மெண்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேஷனில் யூஸ் ஐபிஎல் இமேஜ். ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் இமேஜ் செட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிஎல் இமேஜுங்கிறது இதிலே செட் பண்ணியிருக்க இமேஜ், அதாவது இந்த பிக்சர்ஸ் பேக்ரவுண்டில் உள்ள இந்த ஆட்டோகேட் பிக்சர்ஸ்லாம் இந்த யூஸ் ஐபிஎல் இமேஜஸ். ஸோ வேறு எது நீங்கள் கஸ்டம் இமேஜஸ் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கஸ்டம் இமேஜஸ் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வில்லேஜ்னு செட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஆர்ஆர் ஃபுல் விண்டோவும் கிரியேட் ஆக போகுது. ஸோ இதில் லோ குவாலிட்டி நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆர்ஆர்னு டைப் பண்ணி என்டர். உங்களுக்கு கீழே போட கிளாஸ் எல்லாமே வில்லேஜ் ஃபார்மேட்டில் இது செட் ஆகிருக்கும். ஸோ வேறு எது நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ ரெண்டு என்வாயன்மெண்ட். ஸோ இல்லை நீங்களே கஸ்டம் பேக்ரவுண்ட் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்க போயினாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பேக்ரவுண்ட். ஸோ எந்த மாதிரி பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை இந்த ஆப்ஷன் மூலிமா செட் பண்ணிக்கலாம். ஸோ டைப். ஸோ அப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறப்ப சாய்டாக இருக்கணுமா? ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு கலர் செட் பண்ணிக்க போங்கன்னா சாய்ட் கலர். ஸோ ரெண்டு கலர் மெர்ஜ் பண்ண மாதிரி காமிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கிரேடியன்ட் ஆப்ஷனையும், ஸோ பேக்ரவுண்டில் ஒரு இமேஜே செட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜ் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சாலிட். ஸோ சாய்டாக இருந்துச்சுன்னா என்ன கலர் வேணும்? ஸோ ப்ரிவ்யூ இங்கே காமிக்குது. ஸோ இதை நீங்கள் மாற்றுறதுக்கு ஸோ கிளிக் பண்ணுறது மூலிமா இங்கே ஒரு கலர் மாறிக்கும். ஸோ க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் என்ன கலர் செட் பண்ணுமோ செட் பண்ணிங்க. ஓகே. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் கலர் இதில் செட் ஆகிருக்கும். ஸோ வேறு கலர் சேஞ்ச் பண்ணாலும் பேக்ரவுண்ட் சாலிடில் வேறு கலர். ஸோ இந்த கலர் செட் பண்ணி ஓகே. ஸோ கீழே இந்த கலர் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ ரெண்டர் ஆர்ஆர் என்டர். ஸோ இது மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றி உங்களால் ரெண்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி ரெண்டர் பண்ணுறதுக்கு ரெண்டரில் உள்ள ரெண்டு என்வாயன்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி பேக்ரவுண்டில் ஸோ இதுமாதிரி சிங்கிள் கலர் உங்களுக்கு தேவையில்லை, டபுள் கலர் தேவை அப்படின்னா கிரேடியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கலர் செகண்ட் கலர். ஸோ டாப்பில் என்ன கலர் உங்களுக்கு வேணும்? ஸோ டாப்பில் க்ரீன் கலர் வேணும், இல்லை இந்த ப்ளூ கலர் வேணும். ஸோ செட் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆகிக்கும். ஓகே.
ஸோ டாப்பில் ஒரு கலரையும் இதில் கலர் தான் செட் ஆகும். ஸோ இது இப்படி மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதோட பொசிஷனையும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ரொட்டேஷன் ஒரு 45. ஸோ 45 ஆங்கிள் ரொட்டேட் ஆகி அதோட கலர் மெர்ஜ் ஆகிருக்கும் பேக்ரவுண்ட். ஸோ 3 கலர் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கலர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மிடில் நீங்கள் வேறு கலர்ஸ் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னாலும் மிடில் எல்லோ கலர். ஸோ நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். ஓகே. ஸோ ஆர்ஆர் என்டர். ஸோ இதுமாதிரி நீங்கள் ட்ரிபிள் கலர் இல்லை 2 கலர் யூஸ் பண்ணி உங்களால் அதாவது உங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதே நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிக்சரை வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பிக்சரை வச்சு உங்களால் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே. சாலிடில் இமேஜ். ஸோ இதில் என்ன பிக்சர் வேணுமோ அங்கே இந்த ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ இதில் உள்ள சாம்பிள் பிக்சர். ஸோ இதில் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன். ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் செட் பண்ண போகிற பிக்சர் இந்த பிக்சர். ஸோ இதோட சைஸஸ் அட்ஜஸ்ட் இமேஜ் ஆப்ஷன் மூலிமா உங்களால் இந்த ஆப்ஷனை ஆஃப்செட் பண்ணிக்கோ இல்லை ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் எங்கே பொசிஷன் ஆகணும். ஸோ சென்டரில் பொசிஷன் ஆகணுமா, இல்லை ஸ்ட்ரெச்சிங்கிற கான்செப்ட்டில் பொசிஷன் ஆகணுமா, இல்லை டயருங்கிற ஆப்ஷனில் ஃபிட் ஆகணுமா. ஸோ டயர் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் மூலிமா உங்களோட ஃபேஸில் ஃபிட் ஆகும். ஸோ இது மூவ் பண்ணுறது மூலிமா உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பிக்சராக தெரியணும் அப்படின்னாலும் 2 பிக்சர். ஸோ இந்த 2 பிக்சர் இருக்குது. ஓகே. செட் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதை நீங்கள் உங்களுக்கு வியூ தந்தாப்பில் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி எந்த பொசிஷனில் நீங்கள் செட் பண்ணிட்டு ஆர்ஆர் என்டர். ஸோ உங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் கிரியேட் பண்ண காம்பனண்ட்டை வச்சு உங்களால் ரெண்டர் பண்ண முடியும். ஸோ வேறு பிக்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அதே என்வயர்மெண்ட்டில் பேக்ரவுண்ட். ஸோ இமேஜில் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ஆர் டைப் பண்ணுறது மூலியமாக இந்த விண்டோவை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிக்சர்ஸ் படி இது ரெண்டர் ஆகிட்டு. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு பிக்சரை வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த என்வயர்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்போர்ட். ஸோ எந்த அளவு உங்களோட காமன் கிரியேட் ஆகணும், அதோட பிரைட்னஸ் எவ்வளோ, நீங்கள் இதோட பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸை மாற்றிக்க முடியும். ஸோ பிரைட்னஸ் கிட்ட உள்ளது டார்க்னஸ். ஸோ அடுத்தது ஒயிட் பேலன்ஸ் எவ்வளோ உங்கள் காம்பவுண்ட், அதாவது நீங்கள் டிசைன் பண்ணதுக்கு மட்டும் தான் உங்களால் மாற்றிக்க முடியும், தவிர உங்கள் பிக்சருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதை கலர் மாற்றிக்கலாம். ஒயிட் பேக்ரவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணுமோ அதுமாதிரி சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட்லாம் வேண்டாம், ஆட்டோகேடில் டிஃபால்ட்டாக உள்ளதுபடியே கிரியேட் ஆகட்டும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டை இந்த ரெண்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா ரியல் டைமாக நீங்கள் மெட்டீரியல் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப அது எந்த இடத்துல நீங்கள் வைக்க போகிறீங்க, ஸோ ஒரு அட்மாஸ்பியர் என்வயர்மெண்ட் உங்களால் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் அந்த நீங்கள் ரெண்டர் பண்ண ஆப்ஷனை ஒரு பிக்சராவோ இல்லை வேறு ஒரு ஃபார்மேட், அதாவது PNG ஃபார்மேட்டோ உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி லைட்டிங் அப்ளை பண்ணுறது, எப்படி ரெண்டர் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம்.